நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். எப்பவுமே சந்தோஷமா இருந்த கிராமத்துக்கு ஒரு கரிய இருள் மேகம் சூழ்ந்துச்சு. கரிய இருள் மேகம் சூழ்ந்தா ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். தெய்வ சக்தியோட ஆதிக்கம் குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. தீய சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா வலுவெடுக்க தொடங்குச்சு. ஆபத்து மக்களை சூழ்ந்துருச்சு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம அந்த மக்கள் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அடியே வசந்தி வசந்தி என்னடி பண்ணிட்டு இருக்க? நம்ம ஊர் எல்லையில இருந்து திடீர்னு கருப்பாகிட்டே நம்ம ஊருக்குள்ள வரைக்கும் வந்துகிட்டே இருக்குடி. ஏக்கா என்னக்கா சொல்ற? திடீர்னு கருப்பாயிருச்சுனே என்னக்கா வளராம சொல்லுக்கா. அடியே அதுவா நம்ம ஊர் மக்கள் அங்க இங்க ஓடிட்டு இருக்காங்கடி. ஆடு மாடெல்லாம் கத்திட்டு ஓடுது. அப்படியே மேகம் நம்மள பின்தொடர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்குடி. வந்து பாரு நீயும் வா. என்னக்கா சொல்ற? சரி போய் பாத்து பசங்களா நீங்க எல்லாம் இங்கே இருங்க. அம்மா அப்பா என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்னடா இது கரியருள் மேகம்னு சொல்லுது எங்க அம்மா வேற. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு பயமா வேற இருக்கு. நம்ம ஊருக்கு மட்டும்தானே ஏதாவது புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. சரி சரி யாரும் கவலைப்படாதீங்க, நமக்கு தான் சிவபெருமான் இருக்குல்ல, வந்து காப்பாத்துவாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாடா? நம்ம ஊர் எல்லையில இருந்து கரியருள் சூழ ஆரம்பிச்சிருச்சுடா. அப்படின்னு என்னன்னு தெரியுமாடா? ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊருக்கு தீய சக்தி ஆதிக்கம் அதிகமாச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்கடா. இருக்கிறத பார்த்தா நம்ம ஊரே அழிஞ்சிட மாட்டேங்குதே. நீ எதுக்கு கவலைப்படுற? நமக்கு தான் சிவபெருமான் இருக்காரு. சிவபெருமானே எங்களை எப்படியாவது காப்பாத்து, சீக்கிரம் எங்க கண்ணு முன்னாடி வந்து தோன்று ப்ளீஸ். தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி. சிவபெருமான் வந்துட்டாரு. குழந்தைகளா, அசுர சக்தி எங்க தெய்வ சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குது. என்ன சொல்றீங்க சிவபெருமானே? எங்களை காக்குறதே நீங்க தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனையா? எப்படி அரக்கனுக்கு இவ்வளவு சக்தி கிடைச்சிச்சு? குழந்தைகளா, கைலாதநாதர் சிவபெருமானோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே இருக்கு. அந்த அரக்கன் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கான் அரக்க குலத்துக்கு. அமாவாசை ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எங்க சிலை எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள புதைக்க பாக்குறான் அவன். இன்னும் பௌர்ணமி முடியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எங்க சிலைய நீங்க பூஜை பண்ணிடணும். பூஜை பண்ணலன்னா நாங்க கடைசி வரைக்கும் அந்த மண்ணுக்குள்ளேயே மண்ணோட மண்ணா போயிருவோம். அதுக்கப்புறம் அந்த உலகத்தை படைச்ச என்னாலேயே காப்பாற்ற முடியாது. சிவபெருமானே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த உயிரை கொடுத்து இந்த உலகத்தை எப்படியாவது காப்பாத்தணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஐயோ என்ன சிவபெருமான் மயக்கம் போட்டாரு? என்னாச்சு காளி? இப்போ சிவபெருமானோட சக்தி முழுசா இழந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கும் சக்தி போயிரும். அதுக்குள்ள நீங்க எங்க சிலையை கண்டுபிடிச்சு எங்களுக்கு பூஜை பண்ணுங்க. எங்க சிலையெல்லாம் எங்க இருக்குன்னா கிழக்கு திசையில உள்ள. சொல்லுங்க காளி, சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ சொல்றதுக்கு முன்னாடி மயக்கம் போட்டாங்களே. சொல்லுங்க சொல்லுங்க காளி, சொல்றதுக்கு முன்னாடி விழுந்துட்டீங்க. ஐயோ எங்க இருக்குன்னு தெரியலையே. இப்ப நான் எங்க போறது? சரி காளி, நாங்க எப்படியோ நாங்க அந்த சிலையை கண்டுபிடிச்சு உங்களுக்கு பூஜை பண்றோம். இது உங்க மேல சத்தியம். சீக்கிரமா அந்த சிலையை கண்டுபிடிச்சு நம்ம பூஜை பண்ணிருந்தா. அது எங்க இருக்குன்னு தெரியல. எல்லாரும் தொலைவுங்க. தொலைவுனா எங்க போய் தொலைவுறது? அங்க பாரு யானை. எல்லாம் ஓடுங்க ஓடுங்க. எதுவும் பண்ணிடாதே. யானை நம்மள துரத்தவில்லை, சிவபெருமான தான் பார்க்க வந்திருக்கு. அது என்னவோ சொல்ல வருது நினைக்க. என்னன்னு கேட்கல. இருடா சிவபெருமானே, எங்களை படைச்ச உங்களுக்கு இந்த நிலைமையா? எங்க உசவு கொடுத்தா நான் உங்களை காப்பாத்துறோம். எல்லாரும் நான் சொல்றது கவனமா கேளுங்க. எல்லாரும் என் பின்னாடி வாங்க. என்னடா யானையெல்லாம் பேசுது? அதெல்லாம் பின்தொடர்ந்து வேற வர சொல்லுது. சொல்றது காதுல கேட்கலையா? ஒழுங்கா பின்னாடி வாங்க. ஆமாப்பா, எனக்கு தெரிஞ்சு இந்த யானை அந்த சிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வழிகாட்டுதுன்னு நினைக்கிறேன். சரி சரி வாங்க, அது பின்னாடியே போலாம். 2 மணி நேரம் தான் அமாவாசைக்கு இருக்கு டைம். சீக்கிரம் வாங்க, அதுக்குள்ள நம்ம சிலையை கண்டுபிடிச்சு பூஜை வேற பண்ணணும். சிலைகள் இருக்கிறது இந்த இடம் தான். பசங்களா இங்க வாங்க, இந்த இடம் தான். என்னடா இந்த யானை இந்த இடத்தை காமிக்குது? வெறும் மண் கோயில் மட்டும் தான் இருக்கு. சரி யானை ஏதோ சொல்றது முக்கியமான விஷயம் மாதிரி இருக்கும். சரி சரி சீக்கிரம் வாங்கடா நீங்க 2 பேரும். யானை அங்கிட்டு தோண்டுது. அங்க பாருங்க ஏதோ சில மாதிரி தெரியுது. சரி நான் இந்த பக்கம் தோன்றேன். இங்க பாருங்கப்பா, நான் தோன்ற இடத்துல ஏதோ சில மாதிரி இருக்கு. எல்லாரும் இந்த திட்டையே தோண்டுங்க. எனக்கு ஒரு சிலை கிடைச்சிருச்சு. சீக்கிரம் நான் ஃபுல்லா தோண்டிடுறேன். நான் இந்த பக்கம் சிலை தோன்றேன்டா. எனக்கு இன்னும் விநாயகர் சிலை மாதிரி இருக்குடா பாத்துறதுக்கு. எல்லாரும் சீக்கிரம் தோண்டுங்கப்பா. இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள பூஜையை முடிக்கணும். இந்த சிலையை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு வழியா எல்லா சிலையும் கண்டுபிடிச்சாச்சு. சூப்பர். ஆமா, இந்த சிலை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியலையே. இது போய் எடுத்துட்டு போனா டிராக்டர் எல்லாம் எடுத்து வந்துட்டு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே. நம்ம கிட்ட தான் யானை இருக்குல்ல, யானை மேல எல்லாம் தூக்கி வச்சலாம். யானை தூக்கிட்டு போயிரும். யானை வந்து சிலையெல்லாம் நிமித்தி வை. சீக்கிரம் வா. இன்னும் 1.25 மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் அதுக்குள்ள அமாவாசை வரதுக்குள்ள நம்ம பூஜை பண்ணி ஆகணும். இறைவனுக்கு சக்தி கொடுக்கலன்னா நம்ம எல்லாம் அழிஞ்சிருவோம். சீக்கிரம் வா. யானை ஒரு சிலையா தூக்கி வைக்கிற, எல்லாம் எடுத்துட்டு போலாம். நல்ல வேலை கடைசி இடத்துல இந்த யானை வந்து நமக்கு உதவி பண்றதுனால நம்ம சிலையை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்போம். இல்லன்னா என்ன ஆயிருக்குமே எனக்கு தெரியல. நம்ம சிவபெருமானுக்கு காளிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம்டா சீக்கிரம். யானை மேல நாங்க இந்த சிலையை தூக்கி வைக்கிறோம். உடைச்சிடாம அப்படியே பாத்திரமா கொண்டு போயிடு. சீக்கிரம் வைங்க பசங்களா, நான் கொண்டுட்டு போறேன். பசங்களா ஒவ்வொரு சிலையா நான் எடுத்து வந்துட்டு நீங்க பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுங்க. பசங்களா எங்க பசங்களா போனீங்க? ஆமா சிலையில அதுக்கு கேட்டு வந்திருக்கீங்க. அம்மா அதான் நம்ம ஊருக்கு கரியருள் வந்துருச்சுலம்மா. அதனால சிவபெருமான் கிட்ட வந்து எனக்கு நீங்க பூஜை பண்ணுங்க, சிலை கண்டுபிடிச்சு இல்லனா அந்த உலகமே அழிஞ்சிரும்னு சொன்னாருமா. அதனால தான் நாங்க சிலையை கண்டுபிடிச்சு தந்திருக்கோம். ஓஹோ அப்படியாப்பா. சரி சரி நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருங்க. நான் போய் பூசாரி அம்மா கூட்டிட்டு வந்துறேன். சரிமா, நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம்.
குழந்தைங்களா, சிவபெருமானே உங்களை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு ஒப்படைச்சிருக்காரு. இன்னும் அமாவாசை வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. சீக்கிரம் பூஜை ஆரம்பிங்க பசங்களா. கரிய இருள் பூஜை அகல ஆரம்பம். 7 கடல் 7 திசை 7 துருவங்கள் தாண்டி இந்த பூஜை சத்தம் ஒலிக்கட்டும். அம்மா நான் பூஜைக்கு தேவை எல்லாமே எடுத்துட்டேம்மா. பால், தயிர், சிவப்பு குங்குமம், பச்சை குங்குமம் எல்லாமே எடுத்துருக்குமா? ரேணு, அமாவாசை ஆரம்பிக்க என்ன 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம பூஜை பண்ணணும். 3 கடவுளுக்கு 3 திசைக்கு பூஜை பண்ணு. சிவபெருமானே, உனக்காக கற்பூர பூஜைய என் கையாலே ஏத்தி உனக்கு பூஜை பண்ணுறேன். கரிய இருளை நீக்கி இந்த உலகத்தை நீதான் காப்பாத்தணும். சீக்கிரம் எழுந்து வா. பசங்களா, இன்னும் சிவபெருமானுக்கு சக்தி வரல. எங்க இனம் சார்பா நானே இந்த சிவபெருமானுக்கு நான் பூ வச்சிடுறேன். என்னாடும் கொண்ட சிவனே, இந்த பூஜையை மனதார உன்னை ஏத்துக்கோ. உலகத்தின் முதல் கடவுளான விநாயகனே, ஈசனின் பாதி பார்வதியே, எங்களுடைய பூஜையை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். சீக்கிரம் கரிய இருளை அகற்ற உதவி செய்யுங்கள். குழந்தைகளா, எனக்கு சக்தி கிடைத்து விட்டது. உங்களை நினைத்தால் எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. கரிய இருள் மெல்ல மெல்ல அகன்று போகும். காளி தேவி, வாருங்கள். நீங்கள் சரியான நபர்களிடம்தான் பொறுப்பை ஒப்படைத்துள்ளீர்கள். இந்த சிறிய பிஞ்சு குழந்தைகளால் நம் உலகமே காப்பாற்றப்பட்டுள்ளது. குழந்தைகளா, நீங்கள் சாதாரணமான குழந்தைகள் இல்லை, தெய்வ குழந்தைகள். நீங்கள் என்னுடைய குழந்தைகள். என்ன குழந்தைகளா பார்க்கிறீர்கள்? நீங்களும் எங்களுடைய குழந்தைகள் தான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.